மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நாளை முதல் அவசர சிகிச்சை பிரிவை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளிலும் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று ஜனநாயக மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ளது. அது தொடர்பாக மருத்துவர் பாலாஜியுடன் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த மருத்துவமனையில இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அடுத்து நடைபெறாமல் இருக்கிறதுக்காக மருத்துவ சங்க ரீதியாக நீங்க முன்ன முடிவு செஞ்சிருக்கீங்க. அதாவது இன்றைக்கு இந்த முக்கியமான நகரத்தில், அதுவும் குறிப்பாக சென்னையில் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் உள்ள கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இது போன்ற ஒரு கொடூரமான தாக்குதல் மருத்துவர்கள் மீது நடந்தது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, அரசு மருத்துவமனைகளில் எங்குமே மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, அந்த எல்லா உயிரையுமே மருத்துவர்கள் காக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இன்றைய சூழ்நிலையில் வெளியெடுத்ததுனால ஒரு எமோஷனலாக அட்டாக் பண்ணுறாங்க. இது ஒரு கேன்சர் பேஷண்ட், அவர் இறந்து போயிடுவாருங்கிறத ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்க பக்குவம் இல்லாதனால ஒரு எமோஷனலாக இந்த டாக்டரை கதவை மூடிட்டு கழுத்தில் குத்தி அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இது ஒரு தமிழ்நாட்டில் இது போன்று இன்னைக்கு இங்கே நடந்திருக்குது, நேற்று முன்னாள் மயிலாடுதுறையில் நடந்திருக்குது. ஆக ஒவ்வொரு இடத்துலையும் இது போன்ற நிகழ்வுகள் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. இதை தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க வரைக்கும் அரசு டாக்டர்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் தடுக்கும் வரை, ஒரு மருத்துவர்களுக்கு சேஃப்டியான ஒரு சூழல் உருவாக்கும் வரை எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நாளை காலை 8 மணி முதல் நாங்கள் அவசர சிகிச்சை தவிர மீது எந்த விதமான சிகிச்சைகளை மேற்கொள்ள இல்லை என்பதை சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் நாங்கள் இன்னைக்கு முடிவு செய்திருக்கோம். இந்த சம்பவம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்தடுத்து இங்க பல்வேறு மாவட்டங்கள் நடக்குது. அதற்கு என்ன மாதிரியான முடிவு? ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டம் இல்லாம அதை தாண்டி என்ன முடிவு செய்யணும் அரசு கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசு ஒரு நீங்க பார்க்கலாம், ஒரு சினிமா தியேட்டர்ல போனாலும் சரி, நம்ம ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போனாலும் சரி, எங்க போனாலுமே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இங்க பணியில இருக்கிற மருத்துவர்கள் எல்லாமே எமோஷனலா உள்ள குரோட்ல வேலை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இங்க இல்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இங்க எந்த மருத்துவமனையிலுமே ஒரு ஆயுதம் தாங்கிய போலீஸ் போடுங்கன்னு சொல்லி நாங்க பல்வேறு கட்டத்தை சொல்லியிருக்கோம். ஆனா அந்த அமைப்பு இல்ல. எல்லா இடத்துலயுமே ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல உள்ள ஒரு எம்ப்ளாயிஸ் போடும்போது அவங்க உயிரை பாதுகாக்கிறதா பாக்குறாங்க. எந்த கிரௌட் இருந்தாலும் விட்டு ஒதுங்கி ஓடிடுவாங்க. ஒரு போலீஸ்னா கையில ஆயுதம் இருந்தா அவங்க ஒரு வெல் எக்யூப்டா இருப்பாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மருத்துவர்களுக்கு அதாவது லைசன்ஸ் கூடிய கைத்துப்பாக்கி கொடுக்க வேண்டும் ஒண்ணு. இன்னொன்னு, எல்லா மருத்துவமனையிலும் மெட்டல் டிடெக்டர், ஒரு மைக்ரோசிப் உள்ள ஸ்மார்ட் கார்டு என்ட்ரிக்கு மருத்துவர்களுக்கும் மருத்துவ பாதுகாப்பு கொடுக்கணும். மற்றவங்க எல்லாம் வெளியில இருந்து வரும்போது 2 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட்லாம் இருக்கிற மாதிரி 2 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாரும் வரலாம், அவங்களுக்கு எல்லாரும் ஒரு லிமிட். அதுக்கப்புறம் உள்ள வரணும் ஒரு நோயாளிக்கு ஒரு அட்டெண்டர், அவங்கள உள்ள கூட்டு போலாம். அப்படி வந்தாச்சுன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்களை நாங்கள் தடுக்க முடியும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தரணுங்கிறது அரசிடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்க இன்னொரு பார்க்கணும், இதுக்கு முன்னாடி மருத்துவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர் காலந்தாமதம் செய்யறாங்க, மருத்துவர் சரியான முறையில நோயாளிகிட்ட அணுகுறதுல அதெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மருத்துவர்களுக்கு இன்றைய சூழ்நிலையில மருத்துவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் மிகவும் குறைவாக இருக்கிறது. மக்கள் ஆப்டர் கொரோனாக்கு அப்புறம் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனை மக்கள் நிறைய அதிகமாயிட்டாங்க. பல மடங்கு அதிகமாயிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில அரசு மருத்துவமனையில் 23,000 மருத்துவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பாப்புலேஷனுக்கு 80,000 மருத்துவர்கள் தேவை. ஆக 1/4, அதாவது 1/4 மருத்துவர்கள் வச்சு இன்னைக்கு இந்த என்டையர் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நோயை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி சூழ்நிலை மக்கள் வருகின்ற பொழுது காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த கட்டாயத்திற்கு காரணம் நாங்கள் அல்ல, இது அரசு தான் இதில் தீர்க்கமான முடிவு எடுத்து 80,000 மருத்துவர்களுக்கு இப்ப 23,000 பேர் இருக்காங்க. இன்னொரு 20,000 மருத்துவர்கள் உடனடியாக போட்டால் இந்த மாதிரி தேவையற்ற காலதாமதங்களும் அதனால் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களும் தவிர்க்கப்படும் என்பது எங்களுடைய கருத்து.